நீ தான் செல்வி ஜெயிக்க போற. ஸ்வீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கல. என்னங்க நீங்க மருமவ மட்டும் ஜெயிக்கிட்டுங்க, கடா வெட்டி விருந்தே வச்சிருவோம். அப்படி சொல்லு காளி. ஜனங்களுக்கு நல்லது செய்யணுங்கிற நினைப்போட நாம கேண்டிடேட்டை நிறுத்தி இருக்கோம். வேணான்னு யார் சொல்லுவாங்க? பேச்ச பாத்தீங்களாண்ணே, இப்போ ஜெயிச்சு தானே விட்டு ஒருவேளை ஜெயிச்சிருவாளோ? இத்தனை வருஷமா அந்த ஜனங்களுக்கு எவ்வளோ செஞ்சிருக்கேன்டா, அது எல்லாத்தையும் மறந்துடுவாங்களோ? நன்றி கேட்டு நடந்துக்கிறது நம்ம ஆளுங்க ஒன்றும் புதுசு இல்லைண்ணே. ஆனால் செலவே பண்ணாமல் அந்த பொண்ணு ஜெயிச்சிச்சுன்னா அதுவே ஒரு ட்ரெண்ட் ஆகிடும். நாலு பின்ன காசு கொடுத்து ஓட்டு வாங்குறது காலாவதி ஆகிடும். அதுதான் வேணுங்கிற. இங்க பாரு செல்வி, அரசியல் பணம் விளையாடுற இடம் தான். ஆனா தகுதியால ஜெயிச்சு வர்றவங்க தான் மேலுக்கு போறாங்க. நீ ஜெயிச்சிட்டனா ஜனங்களுக்கு அது ஒரு நம்பிக்கை கொடுக்கும். நம்ம கூட இருக்கிற பொண்ணு, நம்ம கஷ்டம் தெரிஞ்ச பொண்ணு கண்டிப்பா நமக்கு நல்லது செய்வாங்கன்னு ஒரு கெத்து வரும். செல்வி அதெல்லாம் கரெக்டா செஞ்சிருங்க. ஐயோ நீங்க வரங்க, முதல்ல ரிசல்ட் வரட்டும். ரொம்ப டென்ஷனா இருக்கு. அத்தைக்கு என்ன ஃபோன் பண்ணி வர சொல்லட்டுமா? ஏன்டா அவங்கள தொந்தரவு பண்ணிக்கிட்டு? செல்வி ஜெயிச்சதும் ஜெயிச்சிட்டான்னு ஃபோன் பண்ணி சொல்லுவோம். ஜெயிப்பனா மாமா? ஓட்டு எண்ணிக்கை நிறைவடைந்தது. இன்னும் சில வினாடிகளில் முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது.